தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்கள். தைத்திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாளாம். வையகத்து மாந்தரெல்லாம் வாழ்த்துக்களை வழங்கிடுவார். நெய் மணக்கும் பொங்கல் நீண்ட தோகை செங்கரும்பு கைகளிலே தவழ்ந்திருக்க காட்சி தந்து மகிழ்ந்திருப்பார். இந்த இனிய நாளில் மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை. அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்கழி மாதத்திலே பார்த்தால் கதிர்மணிகளெல்லாம் வயல்களிலே விளைந்து அதன் தலையை சாய்த்து கொண்டு வரப்புகளிலெல்லாம் கிடக்கும். நமக்கு வழி கிடைக்காது. எனவே அந்த நெற்கதிர்களை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் எந்திரங்கள் வந்துவிட்டது. முற்காலத்திலே எல்லாம் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று வர்ணிப்பார்கள். அப்படி போரடித்து அந்த நெல்லையெல்லாம் நெல் மணிகளையெல்லாம் பிரித்து எடுத்த பின்னாலே வயல் வரப்புகளில் படிந்திருந்த அந்த கதிர்மணிகளெல்லாம் எடுத்த பின்னாலே நமக்கு பாதை கிடைத்துவிடும். அதனால்தான் தை பிறந்தால் வழிபிறக்கும், பாதை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அந்த பழமொழியை சொல்லி வைத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் கிராமப்புறங்களிலே நாம் எதை கேட்டாலும் மார்கழி மாதத்திலே ஏதாவது ஒன்று கேட்டால் தை பிறக்கட்டும் என்பார்கள். கார்த்திகை மாதத்திலே இதை செய்யவில்லையா என்று கேட்டால் வீடு கட்ட வேண்டுமே என்று சொன்னால் தை பிறக்கட்டும் என்பார்கள். தொழில் செய்ய வேண்டுமே என்றால் தை பிறக்கட்டும் என்பார்கள். ஆனால் பொதுவாகவே தை பிறந்தால் நமக்கு ஒரு நல்ல வழிபிறக்கும் விதத்திலே தான் இந்த தைத்திங்கள் முதல் நாள் நமக்கு அமைந்திருக்கின்றது. கிரக நிலைகளும் மனிதர்களுக்கு சாதகமாகவே விளங்குகின்றன. பொதுவாகவே இந்த தைத்திருநாள் என்பது ஒரு அறுவடை திருநாள், கதிரவனுக்கு நன்றி செலுத்துகின்ற திருநாள். ஒளி கொடுக்கும் கதிரவனாலே பயிர்களும் செழிக்கின்றன, உயிர்களும் செழிக்கின்றன. எனவே அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்திலே இந்த விழாவை நாம் எடுக்கின்றோம். இந்த பொங்கல் நாளிலே வயதிலே மூத்தவர்கள் வீட்டிலே இருப்பவர்கள் தலைப்பாகை கட்டிக்கொண்டு அந்த பானையிலே மஞ்சள் கொத்தை கட்டி 3 முறை அடுப்பை சுற்றி வைத்து அதிலே வைக்க வேண்டும். மஞ்சள் எதற்கு கட்டுவது என்றால் மங்களங்கள் நம் இல்லத்திலே நடக்க வேண்டும். மனையில் மங்களம் நடப்பதற்காக மஞ்சளை நாம் அதிலே கட்டுகின்றோம். திருமணத்திற்கு நாம் எழுதுகின்ற பொழுது கூட கடைகளிலே சாமான் எழுதுகின்ற பொழுது முதலிலே மஞ்சள் என்றுதான் எழுதுவோம். ஏனென்றால் மங்களம் தருவது மஞ்சள். அதற்கு பின்னாலே இப்படிப்பட்ட பொங்கல் பொங்கி கீழே வடிந்த பின்னாலே நாம் சொல்வதெல்லாம் பொங்கலோ பொங்கல், மகர சங்கராந்தி பொங்கல் என்று சொல்கின்றோம். இந்த பொங்கல் 14 வகையான பொங்கல்கள் அந்த காலத்திலே இருந்ததாம். ஒன்று போகி பொங்கல், அடுத்து தைப்பொங்கல், பிறகு மாட்டுப்பொங்கல், பிறகு சிறுவீட்டு பொங்கல், காணும் பொங்கல், கன்னிப்பொங்கல், அசுவதி பொங்கல், தலைப்பொங்கல், நகரத்தார் பொங்கல் என்று பல வகையான பொங்கல்கள் இருக்கின்றன. பொங்கல் பொங்கி வடிகின்ற பொழுது சங்கு ஊதுகின்றோம். சங்கு மங்கள வாத்தியம். அதை ஊதுகின்ற பொழுது அந்த இல்லத்திலே மங்களம் நிலையாக நடைபெறப் போகின்றது என்று பொருள். இந்த விழாவிற்கு பின்னாலே தான் அடுத்த நாளிலே மஞ்சு விரட்டு வருகின்றது. அதாவது ஜல்லிக்கட்டு என்று சொல்வார்கள். பல பேர் ஜல்லிக்கட்டு என்றால் என்ன பொருள் என்று தெரியவில்லை என்று கேட்கிறார்கள். பொதுவாக அந்த காலத்திலே காலனா அரையனா இருப்பது சல்லிக்காசு என்று ஒரு காசு இருந்தது. அந்த சல்லிக்காசு நடுவிலே ஓட்டையாக இருக்கும். அந்த காசைத்தான் உபயோகத்தில் கொண்டு வந்திருந்தார்கள். அந்த சல்லிக்காசுகளை எல்லாம் காளை மாட்டை குளிப்பாட்டி கொம்பிலே வர்ணம் தீட்டி நன்றாக அழகாக ஜோடித்து கரும்பு கழுத்திலே கட்டி அந்த கொம்பிலே சல்லிக்காசை கட்டி விடுவார்கள். சல்லிக்காசை கட்டிய பின்னாலே அதை ஓட விடுவார்கள். யார் அதை பிடிக்கின்றார்களோ அவர்கள் அந்த கட்டிய சல்லிக்காசை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களாம். ஜல்லியை கட்டிவிட்ட காரணத்தினாலே சல்லிக்கட்டு என்று இருந்ததுதான் நாளடைவிலே ஜல்லிக்கட்டாக மாறியது என்று சொல்கின்றார்கள். அந்த வீர விளையாட்டுக்கு பின்னாலே 3ஆம் நாள் காணும் பொங்கல் என்று வருகின்றது. இந்த காணும் பொங்கல் தான் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் கண்டு மகிழ்வது. தாய் வீட்டு ஸ்ரீதனம் என்று நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் கொடுப்பார்கள். இப்பொழுது மற்றவர்களும் எல்லோருமே கொடுக்கின்றார்கள். பொங்கல் சீர்வரிசை என்று கொடுக்கின்றார்கள். அதிலே அதிகம் இடம்பெறுவது என்ன என்று சொன்னால் கிழங்கு வகைகள். கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு போன்ற கிழங்கெல்லாம் அதிலே சர்க்கரை வள்ளி கிழங்கெல்லாம் இடம்பெறும். காரணம், மண்ணுக்குள்ளே விளைகின்ற கிழங்கை ஏன் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மண்ணுக்குள்ளே இருக்கிற தண்ணீருக்குள்ளே இருக்கின்ற அந்த இயற்கை சூழ்நிலைக்கேற்ப தன்னை அது வளர்த்து கொண்டு விடுகிறது. அதுபோல புகுந்த வீட்டுக்கு சென்ற பெண்ணும் அங்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும், கணவன் எப்படி குணத்தோடு வாய்த்தவனாக இருந்தாலும், மாமனார் நாத்தனாரின் குணங்களெல்லாம் எப்படி இருந்தாலும் நீ வளைந்து கொடுத்து நன்றாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்ற விதத்திலே தான் அவர்களுக்கு மண்ணுக்கடியிலே விளையக்கூடிய அந்த காய்கறிகளில் உள்ளதில் அதிகபட்சமான உள்ள கிழங்குகளையெல்லாம் அவர்களுக்கு சீர்வரிசையில் சேர்த்து கொடுப்பார்கள். பொதுவாக அதோடு பச்சரிசி, நெய், வெல்லம் எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். பொதுவாக இது போன்ற மனைகளிலே விழாக்களை நாம் கொண்டாடினால், கதிரவனுக்கு நன்றி செலுத்தினால் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும்.
அறுவடை திருநாள் என்று சொல்வது வழக்கம். 3ஆம் நாளிலே நகரத்தார்கள் எல்லாம் புதியது வடிப்பார்கள் என்று சொல்வார்கள். பொதுவாக புது நெல் புது அரிசி எடுத்து இந்த பொங்கலிலே நாம் கொண்டாடுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கின்றது. இந்த பொங்கல் திருநாள் புது நெல் வைத்த பின்னாலே சுவாமிக்கு என்று எடுத்து வைப்பார்கள். இரண்டாவதாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த மாதமாகவும் இந்த மாதம் வருகின்றது. தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை என்று நான் சொல்கிறேன். காரணம், இந்த குலதெய்வத்தையும் தை மாதத்திலே ஒவ்வொருவரும் கும்பிட வேண்டும். அவரவர்கள் குலதெய்வங்களை எல்லாம் தை வெள்ளி என்று சென்று வழிபாடு வைத்துக் கொள்வார்கள். தை வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே கோயில்களில் ஆலயங்களில் நிறைய கூட்டம் வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த பொங்கல் விழாவை நீங்கள் இனிமையாக கொண்டாடி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும். இந்த பொங்கலிலே இடம்பெறுகிற முக்கியமான ஒரு பொருள் கரும்பு. அந்த கரும்பை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நடக்கின்ற ஆண்டு ஜெய வருடம், அடுத்த ஆண்டு மன்மத வருடம். மன்மத வருடம் என்றாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் மன்மதன் எப்படிப்பட்டவன் என்பது. காமதேவதை என்று சொல்வார்கள். மன்மதனும் ரதியும் இருக்கிற படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மன்மதன் கையிலே கரும்பு ஒன்று இருக்கும். அந்த கரும்பு வில்லால் தான் அவர் அதை வைத்துக்கொண்டு அலங்கரித்து வைத்திருப்பார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், கரும்பிலே இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கிறதே, அந்த கரும்பை நாம் சாப்பிட்டால் ஜீவ உற்பத்தி உண்டாகும். உயிரணுக்களெல்லாம் ஆண்களுக்கு உற்பத்தியாகும். எனவே சுட்டி கட்டி கரும்பை நாம் மென்று தின்றால் சுட்டி குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கரும்பு ஆண்மையை பெருக்குகின்ற ஆற்றல் உள்ளது. ஈருக்கும் பல்லுக்கும் நல்ல மேன்மையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அதிலே கால்சியம் சத்துக்கள் இருக்கின்றன. எனவே தான் காதல் தேவதைக்கு அடையாளமாக விளங்கும் ரதி மன்மதன் கையிலே கரும்பு வில் இருக்கின்றது. அந்த கரும்பு இந்த தை திங்களிலே புத்தரிசி புது நெல்லோடு சேர்த்து வைத்து பானைக்கு பக்கத்திலே வைத்து கொண்டாடி அந்த கரும்பை கடித்து சுவைப்பது வழக்கம். காரணம், அந்த இல்லத்திலே புள்ளி பெருக வேண்டும், அதாவது குழந்தைகள் பிறக்க வேண்டும், இனம் வளர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் கரும்பை நாம் சாப்பிட்டால் ஆண்மை பெருகும், ஜீவ உற்பத்தி உண்டாகும். எனவே தான் அந்த கரும்பு இனிப்பாகவும் இருக்கும். எனவே நாம் இனிப்பாக வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இந்த கரும்பையும் இதிலே சேர்த்து வைத்து கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட பொங்கல் விழாவை நீங்கள் கொண்டாடுகின்ற பொழுது, அங்கே பொங்கல் பொங்குகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல், மகர சங்கராந்தி பொங்கல் என்று நாம் சொல்கின்றோம். அன்பு பொங்க, பாசம் பொங்க, இல்லத்திலே அமைதி பொங்க, உள்ளத்திலே நன்மை பொங்க, பணம் செல்வமெல்லாம் செழித்து பொங்க. இந்த பொங்கல் விழாவை நீங்கள் திறமையாக கொண்டாடுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு மேலும் வளமாக இருக்கும் என்று தெரிவித்து, இனி ஜெயவருட பொங்கல் முதல் மன்மத வருட பொங்கல் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் முதல் வரும் மன்மத தைப்பொங்கல் வரை ராசி நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். பொங்கல் நாளிலே பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதார நிலை போற்றுகின்ற அளவுக்கு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்து கொண்டிருந்தால் அது நிறைவேறும். 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். மன்மத வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு குரு பகவான் பயிற்சி ஆகின்றார். அப்படி பயிற்சி ஆகின்ற பொழுது உங்கள் ராசியையே அந்த குரு பார்க்கப் போகின்றார். எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகம் முதல் வாகன அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே குரு பகவான் உச்சம் பெற்று வக்ர இயக்கத்தில் இருப்பது யோகம்தான். சகோதர வழியிலே ஏற்பட்ட உறவுகள் புனிதப்படும். மேலும் வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதனாலே தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். ஆனால் என்ன இருந்தாலும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். அதே நேரத்தில் மன்மத ஆண்டு ஆனி மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார். அப்படி அர்த்தாஷ்டம குருவாக வருகின்ற பொழுது அதன் பார்வை பதியும் இடங்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். சொல்லை செயலாக்கி காட்டப் போகின்றீர்கள். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை காணப்போகின்றீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே 2ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். 10க்கு அதிபதி 2லே சஞ்சரிக்கின்ற பொழுது தொழிலால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது. எதிர்பார்த்தபடியே லாபங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிவதால் இழந்த
செல்வத்தை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகப் போகின்றது. எதிரிகள் விலகுவார்கள். அதே நேரத்தில் குரு பெயர்ச்சிக்கு பின்னால் அந்த குருவின் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்லப் போகின்றீர்கள். மன்மத ஆனி 20ஆம் தேதி முதல் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறும். வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதன் பார்வை தனாதிபதி சூரியன் மீது பதிகின்றது. அது மட்டுமல்ல, சூரியன் உங்கள் ராசியை பார்ப்பதால் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். வளர்ச்சி கூடுகின்ற விதத்திலே தான் உங்களுக்கு இருக்கின்றது. இதற்கு பின்னாலே மன்மத ஆண்டு ஆனி மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு குரு பெயர்ச்சி ஆகின்றார். உங்கள் ராசியை விட்டு ஜென்மகுரு 2லே வருகின்ற பொழுது மேலும் நன்மைகளை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளர்ச்சி மேலோங்கும், எதிரிகளின் தொல்லை அடங்கும், இல்லத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் நல்லவிதமாக முடிவுக்கு வரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே 12ஆம் இடத்திலே குரு சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதன் சூரியனோ 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். புதனும் சுக்கிரனும் 6லே இணைந்திருப்பதால் புத சுக்கிர யோகம் செயல்படுகின்றது. எனவே பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கொடுக்கும். அதே நேரத்தில் மன்மத ஆனி 20ஆம் நாள் அன்று உங்கள் ராசிக்கே குரு வரப்போகின்றார். பஞ்சம ஸ்தானாதிபதியாகவும் அஷ்டம ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் ஜென்மத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பூர்வீக சொத்துக்களில் லாபம் கிடைக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பொங்கல் நாளிலே ராகு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கின்றார். குரு பகவானோ லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். அந்த குருவின் பார்வை 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய இடங்களிலே பதிகின்றது. எனவே சகோதர உறவு பலப்படும், சகாயங்கள் ஏராளமாக கிடைக்கும். 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு, உதிரி வருமானங்கள் கிடைக்கும். அதன் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நீங்கள் முயற்சிகள் எடுத்திருந்தால் அதுவும் கைகூடும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். கல்யாண கனவுகள் நனவாகும். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். மன்மத வருடம் மீண்டும் அந்த குரு பெயர்ச்சி ஆகின்ற பொழுது 12ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கப் போகின்றார். 4, 7க்கு அதிபதியாக விளங்குபவர் 12இல் சஞ்சரிக்கின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 12இல் மறைவிடத்தில் சஞ்சரித்தால் திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு நடைபெறாவிட்டாலும் கூட திட்டமிடாத காரியங்கள் நடைபெற்று வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்களையெல்லாம் காணப்போகின்றீர்கள். கடன் சுமை குறையும், தொழில் வளம் மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் அன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் உலா வருகின்றார். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 2லே சனி, 7ரை சனியின் ஆதிக்கத்தோடு இந்த பொங்கல் திருநாள் உருவாகிறது. என்றாலும் கூட தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பணப்புழக்கத்தை உங்களுக்கு அதிகமாகவே வைக்க செய்வார். அது மட்டுமல்ல, 12ஆம் இடத்திலே ராகு, மறைந்த ராகு நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். 10லே இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்திலே சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறவில்லையே என்ற கவலை இனி அகலும். வரன்கள் வாயில் தேடி வந்து கொண்டே இருக்கும். குருவின் பரிபூர்ண பார்வை குடும்பஸ்தானத்திலும் பதிகின்றது. 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிவதால் புதிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. மேலும் மன்மத வருடம் ஆனி மாதத்திலே 20ஆம் தேதி அன்றைக்கு குரு பெயர்ச்சி ஆகின்ற பொழுது லாபஸ்தானத்திலே குரு சஞ்சரிக்கின்றார். அதன் பார்வை பலத்தால் சகாயங்கள் ஏராளமாக நடைபெறப் போகின்றது. வழக்குகளில் வெற்றி கிட்டும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வியப்படையும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஜெய வருடம் தைப்பொங்கல் அன்று குருவின் பரிபூர்ண பார்வை ராசியில் பதிவதால் குருபார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். வியக்கும் அளவு வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து தரப்போகின்றார்கள். சனியின் ஆதிக்கம் ஜென்மத்திலே இருப்பதால் ஒரு சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவது மிக மிக யோகம். 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள் அகலும். புதிய தொழில்கள் உங்களுக்கு வந்து அமையலாம். அடுத்து குரு பெயர்ச்சி ஆகின்ற பொழுது மன்மத வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு குரு பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட அதனுடைய பார்வை 2லே பதிவதால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஐபியாக மாறக்கூடிய அளவுக்கு தொழில் முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே 8லே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. 4க்கு அதிபதியாகவும் அவர் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். திடீரென இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகளும் உண்டு. அதே நேரத்தில் அடுத்த குரு பெயர்ச்சி வரை சற்று பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. மன்மத வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு குரு பெயர்ச்சியான உடனே முதலில் பார்க்கும் ராசி உங்கள் ராசிதான். எனவே அப்படி குரு பார்ப்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பின்னாலே கிடைக்கப் போகின்றது. நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறும். இல்லத்தில் உள்ளவர்களின் ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்து மகிழப் போகின்றீர்கள். தொழில் முன்னேற்றத்தோடு லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பொங்கல் திருநாளிலே குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. உங்கள் ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் இருப்பதால் புத சுக்கிர யோகம் எனப்படுகின்ற யோகம் உண்டு. எனவே பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி சூரியனும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார். எனவே திடீரென ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உருவாகலாம், மனமாற்றங்களும் உருவாகலாம். இந்த புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்ல, அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களும் உங்களுக்கு அதிகமாகவே வந்து சேரும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை எந்த கவலையும் இல்லை. இருந்தாலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. திசாபுத்தி பலம் பெற்றவர்கள் தைரியமாக எதையும் செய்யலாம். குரு பெயர்ச்சிக்கு பின்னாலே குரு 8ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். எனவே ஆனி 20ஆம் தேதிக்கு பின்னாலே நீங்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம். வெளிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் தான் நீங்கள் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் குரு பெயர்ச்சிக்கு பின்னாலே அந்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பொங்கல் திருநாளிலே 6ஆம் இடத்திலே குரு பகவான், 8ஆம் இடத்திலே ராகு, 2ஆம் இடத்திலே கேது, ஜென்மத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறார். செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் கூட இனிமேல் அப்படி செய்யாமல் துணிந்து செய்ய முற்படுவீர்கள். குருவின் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களிலே பதிகின்றது. குறிப்பாக தொழில் ஸ்தானத்திலே பதிவதால் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். 10லே இருக்கிற சனி பலரையும் கட்டிமைப்பான் என்பார்கள். எனவே நண்பர்கள் உங்களோடு வந்து இணைந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபாடு செலுத்துவார்கள். திருமண முயற்சிகள் கைகூடுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. பயணங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகமும் உண்டு. அதே நேரத்தில் அடுத்த குரு பெயர்ச்சி ஆகின்ற பொழுது மன்மத வருடம் ஆனி 20லே சிம்மத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கப் போகின்றார். குரு பார்க்க கோடியின்மை என்பதால் சப்தம பார்வையாக பார்ப்பதாலே இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும், பிரச்சனைகள் தீரும். வாகன யோகம் முதல் அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றன. வீடு கட்டும் முயற்சி, வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் அன்றைக்கு குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. ஆனால் உங்கள் ராசிநாதன் குருவோ வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அதே நேரத்தில் ஜென்மத்திலே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த மாற்று மருத்துவத்தை நீங்கள் கையாளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாலே, அதாவது மன்மத வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு 6ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார். 6ஆம் இடத்திற்கு குரு வந்தாலும் கூட தனஸ்தானத்தை அந்த குருவின் பார்வை பதிகின்றது. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உத்தியோக முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிள்ளைகள் நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலங்கருதி நீங்கள் வெளிநாடு செல்வதற்காக ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அதிலும் வெற்றி கிடைக்கும். பொதுவாகவே இந்த ஜெய வருடம் பொங்கல் முதல் அடுத்த மன்மத வருட பொங்கல் வரை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே கருதலாம். 12 ராசிக்காரர்களும் இந்த பொங்கல் திருநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடுங்கள். பொதுவாக தைப்பொங்கல் அன்று கதிரவனுக்கு நன்றி செலுத்துங்கள். சுகத்தை கொடுக்கும் சூர்யா போற்றி, அன்பை வளர்க்கும் ஆதவா போற்றி, கனிவான வாழ்க்கை தரும் கதிரவா போற்றி என்று சொல்லி கதிரவனை போற்றி வணங்குங்கள். காளை மாட்டையும் நீங்கள் வணங்குங்கள். நந்தியம்பெருமானையும் வழிபட்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கள். தைப்பொங்கல் அன்றைக்கு ஆனைமுகப் பெருமான் முதல் அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் இல்லத்திலும் வழிபட்டு ஆலயத்திற்கு சென்றும் வழிபட்டு வந்தால் பொங்கல் முதல் அடுத்த பொங்கல் வரை உங்களுக்கு வாழ்க்கையில் மங்களம் பொங்கும், மகிழ்ச்சி பொங்கும், இன்பம் பொங்கும், அன்பு பொங்கும், பாசம் பொங்கும். வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்க எனது இதயம் கிழிந்த பொங்கல் நல் வாழ்த்துக்கள்.